கலிகாலத்துல இறைவன் கல்கியா அவதரிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கல்கி அவதாரம் நிகழல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவதாரம் அப்படின்னும் போதுல கதைகள்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள அழிப்பதற்காக இறைவன் அவதரிச்சிருந்திருப்பாரு. மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள கொடுப்பதற்காகவும் அவதரிச்சிருந்திருப்பாரு. கலிகாலத்துல மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. சில மக்கள் வந்து யாராவது நம்மகிட்ட அன்பாவோ, ஆறுதலாவோ பேசிற மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நேரம் குடுக்குறது அப்படின்றது ஒரு உதவிதான். கல்வியிலிருந்து இன்னும் பல விஷயங்களுக்கு பண தேவைக்காக எவ்வளவோ போராட்டங்கள சந்திச்சிட்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவங்க தேவைய அறிஞ்சு அவங்களுக்கு உதவி செய்றவங்களும் அவதாரங்கள் தான். அடுத்து பார்த்தோம்னா, உணவு. எவ்வளவோ பேரு உணவு தேவை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பசி அறிஞ்சு, அவங்களுக்கு உணவு குடுக்குறவங்க கூட அவதாரங்கள் தான். முன்னெல்லாம் வந்து இறைவன் வந்து ஒரே ஒரு அவதாரம் எடுத்து உருவாகியிருந்தாரு. கலிகாலத்துல வந்து மக்கள் தேவைகள உணர்ந்து, எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவதாரங்கள் தான். நன்றி.